Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை ஆனி மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஏனைய நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி இந்தியா, யூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அவர்களே பிரபஞ்ச நன்றியையும் கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சரோ சுந்தர்லிங்கம் அம்மா சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து கலந்து கொள்கின்றார். இவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை நம்பிக்கை என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக பிரித்தானிய நேரப்படி இரவு 9 மணிக்கு இந்த தளம் நிறைவு பெறும். அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஓகே, சாரி. இன்று நன்றி சிவாமோகன் மாஸ்டர். இன்று 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் உடல், மனம், ஆன்மா என்பது வலுவூட்டப்படுகிறது. எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கண்களை லேசான புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அவற்றை கவனியாது உங்கள் கவனத்தை சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை இப்ப இல்லையா? வீடியோ வேற இல்லமா, பேசுங்க. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம்.
பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் தன்மையுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தலத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் எங்களுடைய தளத்தின் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் திருமதி சுந்தர்லிங்கம் அம்மா அவர்களை அன்புடன் அனைவர் சார்பிலும் வரவேற்கின்றேன். இவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த தளத்தில் அவர் ஒரு பெரிய அங்கமாக விளங்குகின்றார் என்று மட்டும்தான் என்னால் கூற முடியும். எல்லா வகையிலையும் நல்ல உதவியை செய்யக்கூடிய ஒருவராக இந்த தளத்திலே அவர் இருக்கின்றார். இப்பொழுது உங்களுடைய நேரத்தை நான் எடுக்காமல் உங்கள் கையிலே இந்த தளத்தை தருகின்றேனம்மா. வாருங்கள். இறை நம்பிக்கை என்ற பேச்சோடு எங்களை காண வந்திருக்கின்றீர்கள். அனைவர் சார்பிலும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எனக்கு இன்று இந்த தளத்திலே பேச சந்தர்ப்பம் அளித்த தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த தேதியை குறித்து பேசும்படி என்னை அன்புடன் வேண்டிக் கொண்ட சிவாமோகன் அம்மா அவர்களுக்கும் எனது முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் இத்தளத்திலே என்னுடைய கேட்பதற்கு இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறை நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை என்று சொல்லலாம். இறைவன் என்பவன் யார்? இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலான இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து வழிநடத்தும் ஒரு பேராற்றல் அல்லது முழு முதற் பொருளாகும். இறைவனே பிரபஞ்சத்தின் அடிப்படை ஆதாரம். அருவமும் உருவமும் இல்லாத பேரண்ட சக்தியாகவும் மனித மனங்களில் அன்பாகவும் அறிவாகவும் நிலைத்திருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. சுவாமி விவேகானந்தர் இறைவன் என்பவன் சொற்களால் விவரிக்கவும் வெளிப்படுத்தவும் முடியாத அன்பின் சாரம் எனவும் ஆன்மாக்கள் ஆகிய எம் அனைவரதும் தந்தை எனவும் மனிதன் என்பவன் இறைவனது சொரூபம் எனவும் கூறியுள்ளார். பொதுவாக ஆன்மீக ரீதியில் மனிதர்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஆஸ்திகர், அதாவது கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் எனவும், நாஸ்திகர், அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் எனவும் 2 வகைகளாக பிரிக்கலாம். இறை நம்பிக்கையுடைய மனிதர்கள் இறைவனை கண்டறிந்து அவனை அடைய பல வழிகளில் அல்லது பாதைகளில் பயணிக்க முற்படும் போது சமயங்கள் அல்லது மதங்கள் உருவாகின என்பது வரலாறு. இவ்வுலக வாழ்விலே ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து தம்மை மீட்கும்படி இறைவனை பக்தி மார்க்கத்தில் பிரார்த்தனை செய்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் தமது வாழ்வில் ஏற்படும் சகல முன்னேற்றங்களுக்கும்
அனுபவிக்கும் இன்பங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறியும் பிரார்த்தனை செய்வது வழக்கமாக உள்ளது. நாஸ்திகர்களாக இறை நம்பிக்கை அற்ற மனிதர்களையும் குறை கூற முடியாது. இவர்கள் இறை நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் மனப்பலத்துடன் எவரையும் சார்ந்து வாழாத சுதந்திர மனிதர்களாகவே இருப்பார்கள் என்பது சில உளவியல் அறிஞர்களின் கூற்றாக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தாங்கள் இறை சொரூபங்கள் என்பதையும் தமக்குள்ளேயே இறைவன் ஒன்றர கலந்து இருக்கின்றான் என்னும் உண்மையையும் உணராத பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் என கூறலாம். ஏத்திஸ்ட் அண்ட் தி ஏகார்ன் என்று ஒரு ஆங்கில கவிதையை உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இது நாங்கள் சிறு வயதிலே கல்லூரிகளில் பாடசாலைகளில் படித்த ஒரு ஆங்கில கவிதையாகும். 1661 ஆண்டுக்கும் 1760 ஆண்டுக்கும் இடையிலே வாழ்ந்த ஆன் ஃபின்ச் என்னும் பெண் கவிஞர் இக்கவிதையின் படைப்பாளியாவார். இந்த கவிதையின் சாராம்சத்தை சுருக்கமாக கவனிப்போம். கடவுள் நம்பிக்கையற்ற நாஸ்திகன் ஒருவன் ஒரு பாதிரியாரிடம் இறைவன் என்ற ஒரு சக்தி அங்கே இருக்கிறது, இந்த உலகை படைத்தவன் இறைவன் என்றால் அவன் ஒரு மாபெரும் சக்தி கொண்டவன் என்றால் ஏன் இந்த உலகத்தில் அவன் படைத்தவை எல்லாம் ஒழுங்கற்று தாறுமாறாக இருக்கிறது என்று கேள்விகளை கேட்டு, மேலும் இதோ இந்த பெரிய பூசணிக்காய் ஒரு மெல்லிய தண்டில் காய்த்து நிலத்தோடு சாய்ந்து கிடக்கிறது. ஆனால் இந்த பெரிய கேக்கு மரத்திலோ மிகச்சிறிய பழங்கள் தானே காய்த்து தொங்குகின்றன. இந்த பெரிய மரத்தில் பூசணி போன்ற பெரிய காய்தானே காய்த்திருக்க வேண்டும். சிறிய பழங்கள் மெல்லிய தண்டு தாவரங்களில் தானே காய்த்திருக்க வேண்டும் என கேட்டார். பாதிரியாரோ அமைதியாக அவனுக்கு பதில் ஏதும் கூறாமல் முறுவலித்தார். மெல்லிய சிரிப்பை சிரிக்கின்றார். இறை நம்பிக்கையுடைய பாதிரியாருக்கே தனது கேள்விக்கு பதில் கூற முடியவில்லையே என்ற இருமாப்புடன், தான் ஒரு சிறந்த அறிவாளி என்ற அகங்காரத்துடன் அந்த தேக்கு மரத்துக்கு கீழே அவன் படுத்து இளைப்பாறினார். சிறிது நேரம் சென்றது. தேக்கு மரத்தில் இருந்து சிறிய பழம் ஒன்று அவன் கண் மேல் வந்து விழுந்தது. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் கசியத் தொடங்கியது. உடனே அவன் எழுந்து, ஐயோ, நான் ஒரு மடையன், நல்ல வேளை இந்த மரத்திலே பெரிய பூசணிக்காய் காய்க்கவில்லை. பூசணிக்காய் என் முகத்தில் வீழ்ந்திருந்தால் என் முகம் சிதைந்திருக்குமே என உணர்ந்தான். அன்றிலிருந்து அவன் இறைவனையும் அவன் படைப்பின் ஆற்றலையும் நம்பத் தொடங்கினான் என்று அந்த கவிதையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுதான் அந்த கவிதையின் சாராம்சம். ஆனால் இறை நம்பிக்கையுடைய மனிதர்கள் கூட இந்த உலக வாழ்வில் துன்பங்களில் சிக்கித் தவிக்கும் போது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என விரக்தி, கவலை போன்ற உணர்வுகளால் மூழ்கடிக்கப்பட்டு, இறைவன் இருக்கின்றானா, இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான் என தேடி அலையத் தொடங்குகின்றன. இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்திருந்தாலும் ஒரு கட்டத்திலே தங்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்நோக்க முடியாத நிலையிலே இறைவனை தேடி அலைகின்றனர். இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வியை மனதிலே கொண்டு, இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், இருந்தால் உலகத்திலே
அவன் எங்கே வாழ்கிறான்? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். இருந்தால் உலகத்திலே அவன் எங்கே வாழ்கிறான்? நான் ஆஸ்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் ஆஸ்திகனானேன், அவன் புலப்படவில்லை. இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். இருந்தால் உலகத்திலே அவன் எங்கே வாழ்கிறான்? இப்படியாக மனிதன் மனதில் எழும் ஆதங்கத்தையும் குழப்பத்தையும் இந்த பாடல் வரிகளில் வெளிப்படுத்திய கவிஞர் கண்ணதாசன். இதற்கு இன்னொரு பாடல் மூலம் மிகவும் ஒரு அருமையான விளக்கம் தருகின்றார். அதனையும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். பூஜ்யத்துக்குள்ளேயொரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். என்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்ததற்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்ததற்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பெயர்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இந்த கவிதையை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் இவ்வளவு ஆணித்தரமாக இறைவன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக ஒரு சிறிய கதையை நாங்கள் பார்ப்போம். ஒரு சிறுவன் தன் தந்தையிடம், அப்பா, கடவுள் யார்? கடவுள் எல்லோரையும் பார்க்க பெரியவரா? அவர் எவ்வளவு பெரியவர்? அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். தந்தை ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தார். அங்கு உயரத்திலே ஒரு ஆகாய விமானம் பறந்து கொண்டிருந்தது. மகனிடம், மகனே, அந்த விமானம் உனக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டார். மகன், அப்பா, அது மிகவும் சிறியதாகத்தான் தெரிகிறது என்றான். தந்தை மகனை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று
அங்கு தரித்து நின்ற ஒரு விமானத்தின் அருகே அவனை அழைத்துச் சென்று, இப்பொழுது இந்த விமானம் எப்படி தெரிகிறது என்று கேட்டார். மகன், அப்பா, மிகவும் பெரிதாக தெரிகிறதே என்றான். அப்பொழுது தந்தை, அப்படித்தான் மகனே, உனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருக்கும் பொழுது கடவுள் மிகவும் சிறியவராகத்தான் உனது கண்களுக்கு தெரிவார். ஆனால் உனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கும் தூரம் குறையும் போது அவர் மிகவும் பெரியவராக தெரிவார் என்றார். இறை நம்பிக்கையுடன் நாம் எம்முள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்து இறைவனை அண்மிக்கும் போது அவன் அகில கோடி பிரமாண்ட நாயகனாக தெரிவான் என்பதுதான் உண்மை. இதைத்தான் இந்த கதை உணர்த்துகின்றது. நாம் பக்தி மார்க்கத்திலோ தியான மார்க்கத்திலோ இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்கும் பொழுது எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தூரம் குறைந்து கொண்டு செல்லும் பொழுது இறைவன் இருப்பதை மட்டுமல்ல, அவன் இத்தனை பெரிய அகில கோண்டி பிரமாண்ட நாயகனாக சக்தியுடையவனாக விளங்குகிறான் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலே ஆகாயம், கீழே பூமி. பூமாதேவி தனது ஈர்ப்பு சக்தியால் சகல உயிரினங்களையும் தன்னுடன் அணைத்துக் கொள்கிறார். கதிரவன் உதயமாகும் போது ஏற்படும் விடியலில் பூமி சிரிக்கின்றது. பறவை இனங்கள் பாடிக்கொண்டே விழிக்கின்றன. சகல ஜீவராசிகளும் ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் செயற்பட தொடங்குகின்றன. மாலையில் கதிரவன் மறைகின்றான். இருள் பூமியில் படர்கிறது. நிலா உதயமாகிறது. நிலவின் தன் ஒளியில் உலகமே மயங்கி உறங்குகின்றது. இயற்கையின் அழகே அழகு. மேகக்கூட்டங்கள் உயர்ந்த மலைகளை கழுவி செல்லாபிக்கின்றன. மலைகளிலிருந்து பாய்ந்து சலசலத்து ஓடும் நதிகள். காற்று வீசுகிறது. சில சமயங்களில் சுடுகிறது, சில சமயங்களில் குளிர்கிறது. தென்றலாகவும் புயலாகவும் மாறி மாறி வீசுகிறது. தாவரங்கள் அசைந்தாடுகின்றன. பருவ காலங்கள் மாறுகின்றன. அதற்கேற்ப இயற்கையின் அழகு தோற்றமும் மாறுகிறது. வானம் கருக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இடி முழங்குகிறது, மழை பொழிகிறது, பூமி விளைகிறது. இத்தனைக்கும் மத்தியில் நீ யாரை தேடுகிறாய் மனிதா? இறைவனையா தேடுகிறாய் மனிதா என நமக்கு முன்னேயும் நம்முடன் சமகாலத்திலும் வாழ்ந்த சித்தர்களின் குரல் ஒலிக்கிறது. மேலும் அவர்கள் இயற்கையின் செயற்பாடுகள் அனைத்திலும் இறைவன் என்ற அருள் சக்தி தெரிகிறது. இயற்கையின் செயற்பாட்டில் மட்டுமல்ல, உனக்கு உள்ளேயும் இறைவன் உரைகிறான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்பதை புரிந்து கொள். மனதை ஒரு நிலைப்படுத்தி உள்நோக்கி பயணித்தால் உனக்கு உள்ளேயே இறை சக்தியை நீ உணர்ந்து கொள்வாய் என்று கூறி சென்றார்கள். இந்த இறை நம்பிக்கைதான் உன்னை சக்தி உள்ளவனாக்கும். நன்றி உணர்வுடன் இறைவனை நம்பினால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பேரின்ப நிலை அடைவாய் என்கிறது சித்தர்களின் குரல். இதை நாங்கள் கேட்க தவறுகிறோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இறை நம்பிக்கையின் சக்தியை விளக்கும் மேலும் ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு வானொலி நிலையத்தில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒரு வயது முதிர்ந்த ஏழை பெண் வானொலி நிலையத்துடன் தொடர்பு கொண்டு தனது ஏழ்மை நிலையை கூறி தான் உணவின்றி வாடிக்கொண்டிருப்பதையும் கூறி
தனக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கும்படி வானொலி நேயர்களை வேண்டி தனது விலாசத்தையும் குறிப்பிட்டார். வானொலியில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு பணக்காரர் கடவுள் நம்பிக்கை நிறைந்த இந்த ஏழை பெண்ணையும் சற்று சீண்டி பார்க்க விரும்பினார். தனது உதவியாளரை அழைத்து அந்த பெண்ணுக்கு நிறைய உணவு பண்டங்களையும் வேறு அத்தியாவசிய பொருட்களையும் அவரது வீட்டுக்கு எடுத்துச் சென்று கொடுக்குமாறு உதவியாளரை பணித்தார். அப்பொருட்களை கொடுத்து அனுப்பியது யார் என அப்பெண்மணி கேட்டால், சாத்தான் கொடுத்து அனுப்பினார், அதாவது சாத்தான் கொடுத்து அனுப்பினார் என்றும் கூறும்படி உதவியாளரிடம் கூறினார். அந்த உதவியாளர் அவர் கூறியபடியே எல்லா பொருட்களையும் எடுத்துச் சென்று அப்பெண்மணியின் வீட்டு கதவை தட்டினார். வெளியே வந்த அந்த பெண்ணிடம் அப்பொருட்களை கொடுத்தார். எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த அப்பொருட்களை பெற்று வீட்டிற்குள் ஒவ்வொன்றாக அப்பெண்மணி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த உதவியாளர், அம்மா, இவற்றை உங்களுக்கு அனுப்பியது யார் என்று அறிய விருப்பம் இல்லையா என கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவன் ஆணையிட்டால் சாத்தான் கூட அடிபணிவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று கூறினார். இந்த பதிலை கேட்ட உதவியாளர் அசந்து போனார். அந்த பெண்மணியின் இறை நம்பிக்கையை கண்டு வியந்தோம். இந்த கதை உணர்த்தும் இரு விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவது இறைவனின் திருவருள், இரண்டாவது இறைவனின் திருவிளையாடல். இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த கதையின் மூலம் நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ளலாம். இறைவனை நம்பிக்கையுடன் பிரார்த்தித்தால் உங்களுக்கு நிச்சயம் அவன் அருள் பாலிப்பார். ஆனால் எங்கே, எப்பொழுது, எவர் ரூபத்தில் இறைவன் அருள் பாலிப்பான் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியாது. இந்த கதையில் இறை நம்பிக்கை அற்றவன் மனதிலும் இறைவன் எப்படி புகுந்து விளையாடி அவனை ஒரு ஏழைக்கு உதவி செய்ய பணித்தான் என்பது அவனது திருவிளையாடலின் மகிமை என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த ஏழை பெண்மணி அந்த பொருட்களை இறைவனின் அருட்கொடையாக வரப்பிரசாதமாக நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டது அவரது இறை நம்பிக்கையின் பலத்தை உறுதி செய்கிறது. இப்பொருட்களை கொடுத்து அனுப்பியவருக்கோ அதை கொண்டு வந்து கொடுத்தவருக்கோ நன்றி கூறாமல் இறைவனுக்கு மனதார நன்றியை இதயபூர்வமாக அப்பெண்மணி வழங்கி இருப்பார் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு மெய் சிலிர்க்கவில்லையா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, அன்புதான் அவன் மொழி, கருணை காருண்யம் நிறைந்ததுதான் அவனது அருள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றும் இன்றும் என்றும் அழிவில்லாமல் விளங்கும் மாபெரும் சக்தி, ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அன்றே உருவான இறைவன் எங்கும் வியாபித்து இருப்பது மட்டுமல்லாமல் நமக்குள்ளேயே கோயில் கொண்டு உரைகிறார் என்ற உண்மையை உணர்ந்து எம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் இறைவனை கண்டறிந்து இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்ற இறை நம்பிக்கையை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வது மிகவும் அவசியம். நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. நம்பினார் கெடுவதில்லை,
நான்கு மறை தீர்ப்பு அன்பிலே சரண் புகுந்தார் அதிக வரம் பெறலாம் ஆம் அதிக வரம் பெறலாம் ஆம் நான்கு மறை தீர்ப்பு இன்பமே இயற்கை என்னும் கொள்ளை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவன் தருவான் யாவும் அவன் தருவான் நான்கு மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஆதாரம் சக்தி என்றே அருள்மறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவன் தொழிலாம் யாதும் அவன் தொழிலாம் நான்கு மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு பாடினே சரணடைந்தே பாசமெல்லாம் களைவாய் பாடினே சரணடைந்தே பாசமெல்லாம் களைவாய் கோடி தவம் செய்திடுவாய் கோடி தவம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பார் குறைகள் எல்லாம் தீர்ப்பார் நான்கு மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அன்பிலே சரண் புகுந்தார் அதிக வரம் பெறலாம் அதிக வரம் பெறலாம் நான்கு மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நன்றி. இவ்வளவு நேரமும் எனது இந்த உரையை பொறுமையுடன் செவிமடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அருமையான பேச்சு, அருமையான பாடல்கள், உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாடல்கள் பாடியிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். முதல்ல நாங்க அருந்ததி அம்மாவை அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள் அம்மா. 1 minute. ஸ்பாட்லைட் எடுத்தான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சரோ மாஸ்டர். நீங்கள் எப்போ வந்தாலும் பாடல்களோடையே தொடங்கி கடைசியாக முடிக்கல ஒரு நல்ல ஒரு பாடல், நம்பினார் கெடுவதில்லை. எல்லாம் எங்களில் தான் இருக்குது. இறை நம்பிக்கை என்பது ஒவ்வொருத்தரை பொறுத்தது. ஆனால் இறை நம்பிக்கை இல்லாதவரும் நல்ல வேலை செய்து கொண்டும் இருப்பார்கள். அவையில் இறையில நம்பிக்கை இல்லாட்டிலும் சமூக தொண்டுகள் மற்றும் ஆக்களுக்கு கொடுப்பது அப்படி இப்படியெல்லாம் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். சிலர் நாஸ்திகர்களும் இருக்கிறார்கள். அவரை பற்றியத்தான் நீங்கள் கூறினீர்கள். அந்த கதைகள், எல்லா கதைகளும் அந்த இயற்கையின் செயல்பாட்டிலையும் மற்றது ஒவ்வொருவிடம் நடைபெறும் இயக்கங்கள், இப்போ எங்களோட உடம்புல கூட நடைபெற ஒவ்வொரு அசைவுகள் எல்லாத்துக்கும் யார் காரணம்?
யாரோ ஒரு சக்தி ஒன்று உள்ளுக்குள் இருக்கின்றது. அப்படி இயற்கையில சக்தி அப்படி எல்லாத்திலையும் இருக்கிறது என்பதை மிகவும் திறமாக எடுத்து கூறினீர்கள். 3 பாட்டுகளும் நல்ல அழகாக பாடினீர்கள். மிக்க நன்றி அம்மா. அருமையான பேச்சு. மீண்டும் வரவும். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி 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 அருந்ததி அம்மா. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோஜினி அம்மா இறைவன் இருக்கிறாரா என்ற தலைப்பில் பேசினார். அவர் எடுத்துக்கொண்ட விஷயம், மனிதன் எப்போது ஒன்றானோ அப்போதுக்கம் எமது சமுதாயத்தின் நாகரிகம் எப்போ வந்ததோ அப்போதுக்கம் இறைவனை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். முதல் சிந்தித்தவர் திருமூலர், அதன் பின் பலர் சிந்தித்திருக்கிறார்கள், சமகுரவர்கள், மற்றது ஔவையார், பல அறிஞர்கள் எல்லாம் இறைவனை பற்றி பாடியிருக்கிறார்கள். அதில் ஒரு அமைச்சகம் இல்லை. அது மாத்திரமில்லாமல் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நாங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை நடத்துவோமோ அதுவும் இறைவனுடைய அருள். இப்போ நமது ஆன்மா முற்பிறவியில் என்ன செய்ததோ அந்த அந்த பொதிகை ஆன்மாவிடம் பெறும் பொழுது அவருடைய வாழ்க்கை, இந்த பிறவியில வாழ்க்கை இறைவனில் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாதவர்கள் பல பிறவிகள் எடுத்து மாற வேண்டி வரலாம். அதான் எங்களது நம்பிக்கை. கண்ணதாசன் இப்போ கிட்டல பாடினது. ஆனால் அந்த விஷயத்தை பல பாடல்கள், தோத்திர பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், ஔவையார், திருமூலர் பலரும் கூறியிருக்கிறார்கள். அதனால இறைவன் எப்போ இருக்கிறாரோன்றது ஒரு ஐமிச்சமும் இல்லை. நமது ஆன்மா உட்பிரவியோ ஆன்மாவில் வந்திருக்கும் அந்த பொதிகை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கை. அதை கூறிக்கொண்டு நாம் எல்லோரும் இறை நம்பிக்கை இருந்தோ இல்லையோ நல்லவர்களாக வாழ்ந்து உலகத்துக்கு பயனுள்ள வாழ வேணும். அதான் பாரதியார் கூறியிருக்கிறார். பாரதியார் இன்னொன்று யாரோ ஒரு கேட்டதுக்கு, இறைவன் எங்கே என்று கேட்டதுக்கு, எங்கும் இருக்கிறார், தூணிலையும் இருக்கிறார், துரும்பிலையும் இருக்கிறார், கக்கூசிலையும் இருக்கிறார். நீ உன்னுடைய கக்கூசு இருந்தால் அதை போய் வணங்கு, கக்கூசுன்றது மலம், வணங்கு என்று கூறியிருக்க ஒரு பாடல். அதனால இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியே இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து டாக்டர் சரஸ் சோழநாதன் அம்மா, பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். சரோஜா தேவி அம்மா வழக்கம் போல கூட அழகிய தமிழில் மிகவும் திறமையான பேச்சு தந்தீர்கள். இறைவன் அருளை பற்றி, நம்பிக்கையை பற்றி. மற்றது இயற்கையை என்ன அழகாக வர்ணித்தீங்கள், வலும் திறமையாக. அதாவது இறைவன் படைப்புகளை பற்றி மிகவும் திறமையாக வர்ணித்தீர்கள். அத்துடன் பொருத்தமான திறமான பாட்டுக்களையும் உங்களுடைய நல்ல குரலுடன் எங்களுக்கு இந்த நேரத்தில் தந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய பேச்சு மிகவும் திறமையாகத்தான் இருக்கும். எல்லாம் விளங்கக்கூடியது. இறைவன் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லாருக்குமே ஒன்றுதான். ஆனால் இறைவன் ஒருவரையும் கைவிட மாட்டார். நல்ல மனிதராக நாங்கள் இருந்தால், எப்போதும் உண்மையான மனிதராக இருந்தால் இறைவன் அருள் கிடைக்கும் என்று சொல்லி உங்களோட பேச்சையும் பாராட்டி நான் விடப்படுகிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி டாக்டர் சரஸ். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, மன்னிக்கவனும் கிரேசியன் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, ஜெர்மனியிலிருந்து. தெரியல, சாரி. இந்த வணக்கம். சரோமா அழகாகத்தான் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் மிரட்டியும் பார்க்கிறீர்கள்.
பார்ப்போமே. அதாவது நல்ல நல்ல விடயம். அதாவது மனிதன் மிரண்டதனாலே தான் அவன் இறைவனையே தேடினான். மின்னலுக்கு பயந்தான், காற்றுக்கு பயந்தான், நீருக்கு பயந்தான். இவைகளினாலே தான் அவன் இறைவனை தேடத் துவங்கினான். இறைவனுடைய சக்தி இவ்வாறு தான் வெளிப்பட்டது. இந்த இறைவனுடைய சக்தியை நாம் சரியாக தேடுவோமாக இருந்தால் அதை இந்த தளத்திலே தான் நான் அனுபவித்திருக்கிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த அதாவது நவரத்னம் ஐயா சொல்லுமா போல, ஒன்றையும் பற்றி சிந்திக்காத சும்மா இரு, அதுதான் தேவையானது. எல்லாம் தியானத்தை செய்து போட்டு சும்மா இருக்க இறைவனுடைய சக்தி எங்களுக்கு மேலே செயலாற்றும். நான் இதில் கூறியது என்னவென்றால், இந்த இறைவனை நாங்கள் தேடுகின்றோம். இறைவனை தேடுகின்ற போது இறைவனை தேடுகின்றோம் என்ற எண்ணம் இல்லாமலே நாம் இறைவனை தேடும் போது இறைவனுடைய சக்தி எங்களிலே செயலாற்றுகின்றது. அடுத்தது, நாங்கள் இந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்களே ஒழிய உள்ளே இறைவனுடைய பணிதான் அங்கே இருக்கிறது. ஈவேரா பெரியாரை எடுத்தால் அவர் சொன்ன காரணம் வேறு, ஆனால் செய்த பணி வேறு. இறைவன் அங்கே இருக்கின்றார். அதாவது ஒரு பாடல் இங்கே தந்திருந்தீர்கள், எல்லாம் அழகான பாடல் அம்மா. அதாவது நான் பகுதிக்கு சொன்னேன், நம்பினாற் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நான் நம்ப இல்லை, ஆனால் விரட்டி விட்டுட்டீங்கள். ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. நன்றாக இருந்தது. நன்றி அம்மா. வணக்கம். மிக்க நன்றி கிரேஷன். நன்றி நன்றி அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, கனடாவில இருந்து பேசுங்கம்மா. உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இறை நம்பிக்கை என்பது மனித வாழ்வுக்கு அக அமைதியையும் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும் வழங்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இது ஒரு தனி மனிதனின் மன வலிமையை அதிகரிப்பதோடு சமுதாயத்தில் அன்பையும் நேர்மையையும் நிலைநிறுத்த உதவுகிறது. அதுதான் இறை சக்தி. உண்மையில் நாங்கள் எல்லா இடம் போய் செலவழித்து கும்பிட்டு அப்படி இப்படி செய்கிறாலும் பார்க்க எங்கட இந்த நல்ல குணங்களையும் சமுதாயத்துக்கு செய்கிறது அன்பு ஆதரவு அதுகளும் தான் உண்மையில் சேர்ந்து தான் இறை நம்பிக்கை வருகிறது. உண்மையில் அருமையான பாட்டுகள், அருமையான உங்களோட சிந்தனைகள் நல்லா இருந்தது. இந்த தியானத்தளத்தில் வந்து தியானத்தை ஒழுங்காக செய்து கொண்டு இதில் உள்ள ஆக்களோட பழகி வந்தாலே எங்களுக்கு இறை நம்பிக்கை பெருகி கொண்டு போகும். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி. நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சரம் ஐயா, பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோஜா தேவி சுந்தரலிங்கம் அவர்கள் அருமையாக எங்களுக்கு இறை பக்தியை பற்றிய விவரத்தை எங்களுக்கு கூறியிருந்தார். வெரி சிம்பிளாக எங்களுக்கு அத்தாட்சியாக, அதாவது இறை இருக்கிறார் என்பதை நிரூபித்துள்ளார். இதை விட மேலும் வேறு கருத்துகள் சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணாமல் இதோட நிற்கிறது நல்லதென்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பஞ்சாச்சலம் ஐயா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சரோஜினி அம்மா அவர்கள், சரோஜினி சுந்தரலிங்கம் அம்மா அவர்கள் நல்லொரு டாபிக் ஒன்று எடுத்து பேசினார். அவர் எப்பொழுதும் பேசும் பொழுதும் நல்ல டாபிக்காக தான் இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், பாட்டுகளோட சேர்ந்திருக்கும். இன்றைக்கும் அப்படியே பாட்டுகளோட பேச்ச தொடங்கினார். அந்த பாட்டுகள் எல்லாத்திலும் நல்லொரு கருத்துக்கள் இருந்தது. அதை எங்களுக்கு வடிவாக விவரமாக சொன்னார். எல்லாம் அதிகமாக கண்ணதாசன் பாடல்களை தான் சொன்னவர். அதில் எல்லாம் நல்ல இந்த ஒரு உதாரணங்களோடு சொல்லி கொண்டு வந்தார். அப்படி ஒரு பேச்சு இப்படி மறுமுறையும் சொல்லிக்கொண்டு எங்களுக்கு நெடுக சொல்லி கொண்டு வந்தால் தான் சில விஷயங்கள் புரியும். சில விஷயங்களை நாங்கள் சும்மாவே எடுத்துக்கொள்ளதான், சில சொல்லிக்கொண்டு வரும்பொழுதுதான் கூட புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் மீண்டும் ஒரு முறை வந்து பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி பவானி. நன்றி நன்றி பவானி அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். இதை கேட்டோன்னு நான் இந்த தெனாலி படத்தின் எல்லாம் மயம்தான், எல்லாம் சிவமயமா வந்துட்டு யோசிச்சேன். ஆனால் அது மட்டும்தான் ரெண்டும் எடுக்க முடியாது.
ஐ வில் எக்ஸ்பிளைன் பை. மற்றது நீங்கள் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 பிரிவுகள் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் 3 பிரிவுகள் இருக்குது. தீஸ்ட், ஏத்திஸ்ட், அக்னாஸ்டிக். அக்னாஸ்டிக் சொன்னா they are not interested in either. இந்த சத்குரு என்ன சொல்றாருன்னு சொன்னா நாஸ்தியனும் ஒரு நம்பிக்கை தான் சொல்றாரு. பாத்தீங்களா, ஆஸ்தியனும் ஒரு நம்பிக்கை, நாஸ்தியனும் ஒரு நம்பிக்கை, 2 ஒரு நம்பிக்கை தான். இப்ப இன்னும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுதான், கண்டது சொன்னது இல்லை, சொன்ன அதுக்கு நான் போவே இல்லை. இந்த படைப்புகள் ஒழுங்கற்றது என்றது நீங்கள் ஒரு கதை மூலம் விளங்கப்படுத்தீர்கள். இந்த சவால்களுக்கு பதில் கிடைப்பதாக இறைவன் தேடுவது ஏன் என்று சொன்னால், சவால்கள் ஏன் நடக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு இப்ப சவால்கள் என்று சொல்லிகளே ஒரு மாற்றம் தான், தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப ஏன் தாக்கு பிடிக்க முடியாது, எனக்கு வசதி இல்லை என்று இருக்கலாம். ஆனா நீங்க ஏழையா பிறந்தால் அல்லது உங்களுக்கு ஏழையா பிறந்து நீங்க தாக்கு பிடிச்சாலும் நோய் தாக்கி விட்டு. இப்ப நோய்க்கு ஒரு காரணம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப ஆனா சில வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நடந்தோ தெய்வாதீனமாக கடவுளை உதவித்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் அது டிஸ்அட்வான்டேஜா போனா ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் என்று தான் சொல்லுவோம். கடவுள் திருவிளையாடல் என்று சொல்வது இல்லை, ராங் பிளேஸ் என்று. சில பேர் அது கடவுள் என்று சொல்லலாம். அப்ப நான் யோசிச்சேன், இந்த மனித பிறகு மட்டும்தான் இந்த கேள்வி. மிருகங்கள் இதை பற்றி கேட்கிறேன் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஏதோ 6வது அறிவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இலங்களுக்கும் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரீடிங் டைம்ல அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேர்ந்துதான் போய், இந்த பெங்குயின்ஸ் அதுகள் எல்லாம் அப்படிதான் போய் முட்டை விடுவினோம். அப்ப அதுகளுக்கு அந்த அறிவு என்னண்டு வந்தது. சம் அறிவு எங்கட அறிவுல மன உணர்ச்சி உச்ச நிலைக்கு போகுது, ஏற்றத்தாழ்வு. அப்ப மன உணர்ச்சி என்று வரைக்குள்ளதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டு போதுமடா சாமி என்று அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதுல இன்னொரு விஷயம் இந்த சமீபத்துல நான் அதை பார்த்து, நான் ஓஷோ சொல்லுகிறார், இந்த அது ஓஷோ சொல்லும் போது ஏன் சொல்லணும், எல்லாத்துக்கும் நீங்க காரண விளைவு பார்த்தா எந்த ஒரு காரணமா இருக்குது இந்த விளைவுன்னு பார்த்தா அந்த காரணமும் இன்னொரு காரணத்துல விளைவு, அப்படிதான் போய் கொண்டு போகும். அப்படி நீங்க பார்த்தா கடைசியில மூல காரணம் என்பது you will never know the answer. அப்ப அதை கடவுள் எடுக்கலாம், சம்திங் ஆஃப் அன்னோன். இதைத்தான் ஓஷோ சொல்றேன், இந்த கேள்வியில் ஒன்றுக்குமே அர்த்தம் இல்லையா. சமீபத்தில் நான் பார்த்தேன், ஆல் தி क्वेश्चंस ஆர் ஸ்டூபிட். ஏனண்டா உங்களுக்கு கிடைச்சா பார்த்து இன்னொரு கேள்விக்கு கொண்டு கேள்வியை விட்டுருமா. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதைத்தான் இந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் சொல்லுறார், the cause and effect என்றது மாசம் மீனிங்லெஸ். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், the cause itself is an effect of another cause. அப்ப கடைசியில போனா எல்லாம் ஒரு முழு முதல் கடவுள் என்று நாங்க தமிழ்லயே சொல்றோம் இல்லையா, அந்த வகையில எடுக்கலாம். ஆனா இதை விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் எனக்கு அறிவியல் பதில் சொல்ல போதுன்னா அது ஆணவத்தை தான் காட்டுது. அப்ப நான் சொல்றது, ஆணவம் உள்ள வரை நீங்கள் ஒரு மாணவன் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் சொல்றது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில உங்களுக்கு ஆணவத்தை ஒழிக்க மட்டும் நீங்கள் ஒரு மாணவன் தான் இருப்பீங்க. you never go beyond. அதை நான் கையாளணும். இந்த ஆன்மீக பாதையில தர்மம் சத்தியம் என்ற முறையில கடவுள் தன்மை காட் அண்ட் இல்ல காட்லினஸ், அந்த வகையில தர்மம் முறையில வாழ்ந்தால் தர்மம் தலைகாக்கும் இல்லை தலைமுறைக்கும் நீடிக்கும் என்று சொல்லி, இன்னொரு விஷயம் மோச சொல்றார், இந்த கடவுள் என்று நாங்கள் ஒரு வடிவம் மனதிலே ஒரு ப்ரொஜெக்ஷன் என்று சொல்லி, விச் இஸ் ரைட் இன் அ வே. ஆனா மனதிலே ஒரு நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்றது நல்ல. நாங்கள் கூடாத விஷயம் மனதில் உள்ளதை எங்கட இருக்க தவிர இன்னொரு ஆள்ல காட்டுறோம் பாத்தீங்க, இன்னொரு ஆள்ல பிக்அப் பண்ணினேன், அது கூடாத விஷயம் ப்ரொஜெக்ஷன். இஃப் யூ ப்ரொஜெக்ட் சம்திங் நைஸ், கடவுள் வடிவமோ எதுன்னு சொன்னா இட்ஸ் வெரி குட். ஆனா நாங்கள் ப்ரொஜெக்ஷன் கூடாத விஷயத்திலையுமே செய்கிறோம். இங்க அடிக்கடி நான் இதை கவனிச்சிருக்கிறேன், எங்கட இருக்கிற வீக்னஸ் எங்களுக்கு தெரியாம மற்றவரை சுட்டி காட்டி கொண்டு இருக்கும், முந்தி கொண்டு நிற்பினோம். அதே இங்கதான் நாங்க தவறுகின்றோம். இதுதான் எங்களுக்கு தேவை. நன்றி, என்னால் இந்த நீங்கள் சிந்திக்க வச்சதுக்கு. ஏன்னா நான் யோசிச்சேன் என்ன மாதிரி இந்த டாக் இருக்க போகுது. நன்றி நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நீங்க கூறிய அந்த ஆஸ்தியன் நாஸ்தியன் அந்த 3வது கேட்டகரி நீங்க கூறினீங்க, அதை நான் நேரம் கருதி நான் அதை இணைக்கவில்லை. என்னவென்றால் அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால்,
தாங்கள் தங்களுக்கு வாழ்க்கையிலே தாங்கள் வெற்றி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் இறைவனை பற்றியே சிந்திப்பதில்லை. இப்ப அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இது என்னுடைய அந்த அகங்காரம், அந்த ஈகோ இருக்கின்றது, இது என்னுடைய முயற்சியால் நான் பெற்ற நன்மை என்று எல்லாவற்றையும் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறார்கள். அவர்கள் இறைவன் ஒருவன் தங்களுக்கு உதவி செய்கின்றான், தங்களுக்கு சக்தியை கொடுக்கிறான் என்பதை அவர்கள் நம்பவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் தங்களைத்தான் தன்னம்பிக்கையோட இது என்னால் நடந்தது, நான் செய்த என்னுடைய கெட்டித்தனத்தால் நான் இதனை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு எண்ணத்தில் அகங்காரத்தில் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு சோதனை ஏற்படும், அதாவது சேலஞ்சஸ் அதை சமாளிக்க முடியாமல் போகிறதோ அந்த நேரத்தில் இறைவனை பற்றி சிந்திப்பார். இது ஏன் எனக்கு முடியாமல் இருக்கின்றது, எனக்கேன் இது தோல்வியாக அமைகிறது, நான் மிகவும் திறமைசாலியாகத்தானே இருந்தேன், ஏன் எனக்கு இதில் ஒரு தோல்வி ஏற்பட்டது என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த நிலையிலே தமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை உணரத் தொடங்கி அப்பொழுது தான் இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றானோ என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்பார்கள். அப்ப அவர்கள் நாஸ்திகர்களாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள், மனப்பெலமுடையவர்கள். ஆனால் சோதனைகளை சமாளிக்க முடியாது. இப்பொழுதும் நாங்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் எப்பொழுதும் சோதனைகளை சமாளித்து வெற்றி கொள்வோம் என்று கூற முடியாது. தோல்வி ஏற்படும் பொழுதுதான் அந்த சிந்தனை தட்டிவிடப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி. அதை கடவுள் நம்பிக்கையும் இல்லை, கடவுள் மீது நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கை அற்ற சில தோல்வி வரும் பொழுது கடவுளை சிந்திக்க தொடங்குகின்றார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. சில பேருக்கு அந்த நிலை ஏற்படுவது உண்டு என்று நான் வாசித்தறிந்தேன். அப்படி நான் அதை நினைக்கவில்லை. நன்றி நன்றி அம்மா. ஜெகநாதன் மாஸ்டர் சொல்லும் கதை. விஜயம் அதை சொன்னவர் அன்றைக்கு. ஃப்ரீ வில் இஸ் நாட் செல்ஃப் கான்பிடன்ஸ். ஃப்ரீ வில்ல சரண்டர் பண்ணணும். ஐ ஹேவ் டு டூ தட். இதுக்காண்டி இல்லை, இந்த கிளோகோமா விஷயத்துல உண்மை அறிகிறதுக்கு ஐ ஹேவ் டு ரியலி சர்ச் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல ஐ தாட் ஐ கிவ் அப். அப்ப ஃப்ரீ வில்ல நீங்க சரண்டர் பண்ணணும். தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் செல்ஃப் கான்பிடன்ஸ். பாத்தீங்களா? நீங்க அதை கேளுங்க, வீடியோல இருந்தது. He said about free will, that is different. I talk another day about what free will. நான் முந்தி பேசி இருக்கிறேன். எனிவே, நன்றி. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் பேசுங்க. அனைவருக்கும் சிறப்பான பேச்சு. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகை ஒரு உயர்ந்த சக்தி படைத்து வழி நடத்துகிறார் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் வழங்குகின்றது. நாத்திகர்கள் கடவுள் இருப்பதற்கான போதிய ஆதாரம் இல்லை என்று கருதுகிறார். அவர்கள் அறிவியல், பகுத்தறிவு மற்றும் மனிதநேய மதிப்புகளின் அடிப்படையில் வாழ்க்கையை அணுகிறார்கள். மனித அன்பு, ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றை முக்கியமாக கருதுகிறார்கள். இரண்டு நிலைப்பாடுகளும் வேறுபட்டதாக இருந்தாலும் இரண்டிலும் மனிதநேயம், நேர்மை, அன்பு, கருணை மற்றும் சமூக நலன் போன்ற உயர்ந்த பண்புகள் காணப்படுகின்றன. தியானம் நமக்கு மன அமைதியையும் சுய பரிசோதனையையும் பரந்த பார்வையையும் அளித்திருக்கிறது. ஒருவர் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் நாத்திகராக இருந்தாலும் மன அமைதி, அன்பு, சகிப்புத்தன்மை ஆகிய அனைவருக்கும் அவசியமானவை. எனவே கருத்து வேறுபாடுகளை மதித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அமைதியும் ஒற்றுமை நிறைந்த உலகை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோமாக என்று நான் கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது இதில் சிறப்பாக அவர் சொன்ன விஷயங்களிலிருந்து நாங்கள் எல்லோரும் அருமையாக விளங்கி கொண்ட விஷயத்தை நாங்கள் அதை பற்றி ஆகிய பண்ணாம எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும்.
இந்த தளத்தில் கூட கடவுள் இல்லை என்று சொல்லி கூட முத்தையா ராமநாதன் அவர்கள் இந்த தளத்தில் பேசி இருக்கிறார். ஆனா கடைசியில முடிக்க அவர் கடவுள் இருக்கிற மாதிரி தான் முடிச்சு கொண்டு போனாரா. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத. அதேபோல் நான் நேரம் கருதி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு போகின்றேன். இன்று இரவு 9 மணிக்கு மறுவாழ்வின் ஒளி நிரம்பிய உலகம் என்ற தலைப்பில் மைதிலி சக்திதாசன் அவர்கள் பேச வருகிறார்கள். இவர் தொடர்ந்து ஒரு 9 நாட்கள் பேச இருக்கிறார். இதில் மனிதர்கள் இறந்த பிறகு என்ன மாதிரி வாழ்க்கை, எப்படி அதை நாங்கள் நெவிகேட் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்ற விஷயத்தை என்று பேச இருக்கிறார். 9 மணிக்கு, இன்று இதே 9 மணிக்கு அதன் டிஃப்ரெண்ட் ஜூம் லிங்க், அதை நீங்க பார்த்து விருப்பமண்டா போய் கலந்து கொள்ளலாம். அவர் எடுத்துக்கொண்ட புத்தகம் மேத்யூ மேக்கே அவர்களுடைய புத்தகம் லூமினஸ் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்திலிருந்து ஞானத்தை வழங்குகிறார்கள். நாளைக்கு காலமே 8:45க்கு தியானத்துடன் துவங்கி 9 மணிக்கு டாக்டர் வித்யா ஹரி ஐயர் அவருடைய பேச்சு இருக்கிறது. தினசரி உந்துதல் மற்றும் அதன் முக்கியத்துவம். இந்த 10 மணிக்கு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் ஒரு தியானம். 11 மணிக்கு மேஜர் நாராயணன் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் மறைந்த நிகழ்வுகள். இந்த 2 நிகழ்ச்சியும் பஞ்சாட்சர மாஸ்டருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குத்தானே? எல்லா 2 டீட்டெயில்ஸும் இருக்கு. டாக்டர் வித்யா ஹரியாயர், மேஜர் நாராயணன் எல்லாம் இருக்கு. சிறப்பாக நாளைக்கு நடத்துங்கள். நாளைக்கு இரவு வாமானந்தன் அவர்கள் லைகா சென்டர் ஈஸ்டாமிலிருந்து அவர் கோஆர்டினேட்டர் லைகா சென்டர் முதலாக இந்த தளத்தில் உலகெங்கும் வாழும் நமது தமிழ் சமூகம், பண்பாடு, அடையாளம் மற்றும் வருங்கால தலைமுறைகள் பற்றி பேச வருகிறார்கள். அதே போல நாளைக்கு இரவு 9 மணிக்கு இங்கிலாந்து வெர்சஸ் கானாவின் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது. அது இங்கிலாந்து வெல்லவனம் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து சுயேந்திராமா. அனைவருக்கும் வணக்கம். சர்வசுந்தரலிங்கம் அம்மா, நீங்க இறை நம்பிக்கையை பற்றி கூறினது எனக்கு தெரியும். நீங்கள் வந்தால் கட்டாயம் பாட்டும் இருக்கும் என்று. அந்த நீங்கள் பாடிய 3 பாட்டுகளும் மிக நன்றாக இருந்தது. இந்த இறை வழிபாடு பிரபஞ்சத்தின் மீதோ அல்லது கடவுளின் மீதோ கொள்ளும் ஆழ்ந்த உறுதி, அது பிரபஞ்சமாகவும் இருக்கலாம் என்று தான் என்னுடைய அபிப்பிராயம். மற்றது நீங்கள் அந்த இந்த இறை நம்பிக்கையை கூறைக்கு அந்த ஒரு கதை சொன்னீர்கள், அந்த கடைசியாக சொன்ன கதை. அந்த அவாக்கு உதவி செய்யறதுக்காக இவர் வேணுமென்று அந்த பணக்காரர் இவருக்கு உதவி அனுப்பி சாத்தான் வந்ததான் கூறினதும், ஆனா என்று என்று சொன்னதும் அவள் பிறகு அந்த அவ அதை பற்றிய யார் எடுத்ததுண்டே கூறியில்லை. அதுதான் கடவுளுடைய அருள். ஏனென்றால் அவ சொன்ன பதிலும் அதற்கு மிக நன்றாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் எந்த வடிவத்திலும் வருவார் என்றதுதான் அது சாராம்சம். அது நீங்க நன்றாக கூறினீர்கள். அது இந்த இறை நம்பிக்கை ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு சடங்குகளும் வழிபாடுகளாலும் கொண்டாடப்படுகிறது. ஆனா உண்மையா எல்லா சமயங்களும் நற்பண்புகள், அன்பு, இதுகளைத்தான் மிகவும் மற்றது இந்த மற்றவர்களுக்கு உதவுறது, இதுகள் தான் எல்லா சமயங்களிலும் கூறி வருகிறது. நீங்கள் உங்களுடைய பேச்சு மிகவும் தரமாக இருந்ததம்மா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சாட் பாக்ஸையும் இருக்க வாசித்து விடுங்கம்மா. அப்படியே இன்றைக்கு சாட் பாக்ஸ்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த எங்கட தளத்தை பற்றி தான். அப்படி என்ன பரவாயில்லை. நன்றி நன்றி. அப்படி என்ன பரவாயில்லையா? அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா பேசுங்க ஐயா. திரும்பவும் அழைத்ததற்கு நன்றி. நான் என்ன முன்பு கூறுவது பல பேருக்கு விளங்காம இருக்கலாம்.
பஞ்சாயத்து மாஸ்டர் புஷ்டப்பட்டு சொல்லிட்டார். கடவுள் இருக்கிறார், நம்புங்க, அவ்வளவு. என்ன, நமக்கு துன்பம் பெறும் பொழுது அதுவும் இறைவன் செயல், அதுவும் நமக்கு நன்மைக்கே அவர் செய்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். யோகசாமி அவர்கள் கூறியிருக்கிறார், எல்லாம் எப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அதைத்தான் நம்புவான். அதனால துன்பம் பெறும் பொழுது போய் கோயிலை கும்பிட்றதோ அது கடவுள் நம்பிக்கை அல்ல. உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எல்லாம் இறைவன் செயல். இன்று எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுவும் எம்மை பதப்படுத்துறதுக்கு வந்த கஷ்டம், அதை ஏற்றுக்கொண்டு இறைவனில் நல்ல நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். ராஜசித்தம் அம்மா பேசுங்க. நன்றி சிவாபுவன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். சரோ சுந்தரலிங்கம் அம்மா, உங்களை பாராட்டாமல் எனக்கு போக விருப்பமில்லை. எப்ப வந்தாலும் பாட்டுகளையும் கொண்டு வச்சு பாடி எங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சில திரும்பவும் பாருங்கள். அடுத்த முறைக்கு நீங்கள் இசையும் கதையுக்கும் ஆரியனால கூட்டிகள் வந்து பாடுங்க. தான் எந்த வேண்டுகோள். நன்றி. நன்றி நன்றி அம்மா. பாபு மாஸ்டர் கை போட்ட மாதிரி கிடக்கு. பாபு சார் நீங்க பேசுங்க. பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட். நன்றி நன்றி நன்றி. நான் நீங்கள் கோஸ்டா இருக்கிறீர்கள், உங்களுக்கு முடிக்கிறதுக்கு நேரம் வேணும். நேரத்தை பார்த்துட்டு தான் கையை கீழே போட்டு. நேரம் இருக்குது, நீங்க பேசலாம். எனக்கு தெரியும் நீங்க போயிட்டீங்க கை விட்டுட்டு. நன்றி நன்றி நன்றி. சரமாஸ்டர் சரோஜா தேவி சுந்தரலிங்கம் பேர்லே ஐடென்டிட்டியிலே நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு ஆள் தான். என்னடா இன்றைக்கு இந்த 3 பாடல்கள், 2 கதைகள், அதை விட உங்களுடைய வாக்கியங்களா, அது என்னது பைபிள்ல எழுதி சொல்லப்பட்டதா அல்லது எங்களுடைய ஆகவங்களில் சொல்லப்பட்டதா, அந்த மாதிரி வார்த்தைகள், தெளிவான தமிழ், சிறந்த உச்சரிப்பு, என்ன சொல்றது, கிளியர் வாய்ஸ், ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் சிறப்பாக கேட்டுக்கொண்டிருந்ததுமா. இதுல நாங்கள் சிம்பிளா நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, உலகத்துல உள்ள மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் அதுல நிறைய பேர், அதாவது மெஜாரிட்டி, எனக்கு அந்த விகிதாசாரத்தில் கூற முடியாது, 99% மேலே என்றே சொல்லலாம், அதுக்கு மேல உள்ளவர்கள் எல்லாம் ஏதாவது மதத்தில் இறை வணக்கத்தில் தான் இருக்கிறார்கள் இல்லையாமா. ஆனபடியா நாங்கள் இந்த ஆஸ்திகர்கள் பற்றி நாங்கள் செய்ய கவலைப்பட தேவையில்லை. ஸ்ரீகாந்தன் மாஸ்டரும் அழகாக கூறியிருந்தார் சில விஷயங்களை. அவர்களும் அப்படித்தான் என்ன மாதிரி இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் இந்த எனக்கு இன்னும் நல்லா பிடிச்சேன்னா, இந்த ஆன் ஃபிட்ஜை பற்றி கூறியிருந்தீர்கள் ஒரு பாடல். அவன் பாடலை நீங்கள் எடுத்தது நன்றாக பிடித்து கொண்டது. என்னென்னு சொன்னால், அவன் வாழ்க்கையை பார்த்தால் மேல ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அரச பரம்பரையில் வந்த ஒரு ஆள், ஹஸ்பண்ட் ஒரு ஏழு ஆக்கள். ஆனா அவாக்கு முதல் எழுதின பாடல் அவருக்கு ஸ்பிளீன்ல வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்துல 59 வரைக்குமே செத்துட்டா. அதுல அந்த எழுதின பாட்டே முதலாவது பாட்டு தன்னுடைய ஸ்பிளீனை பற்றியது. அருமையான ஒரு பாடலை எடுத்ததுக்கு மிக்க நன்றி அம்மா. சிறப்பான பேச்சு, மீண்டும் ஒரு முறை வர வேண்டும். இன்றும் நான் எங்கட திருநாகரசு மாசோட காட்சி வந்தேன். என்ன கனகாலம் ஆச்சுது, நீங்கள் இன்னும் சரவ மாஸ்டரோட இன்னொரு சரோஜாதேவி மாஸ்டரோட இன்னொரு இசைங்கதையும் இன்னும் காணவில்லை என்று கேட்டிருந்தேன். செய்வோம் என்று கூறியிருந்தார். அதையும் நாங்கள் அவரிடம் எதிர்பார்க்கின்றோம். பாடல்கள் எல்லாம் இன்று போன முறை விடையாம உங்களோட குரல் உங்களுக்கு நல்ல குரல் இன்றைக்கு நல்லா வந்தது. நல்ல குரல் பாடல்லாம் நல்லா. போன முறை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கரகரத்து கொண்டு உங்களுக்கு சோத்து விட்டு இருந்தபடியே அந்த மாதிரி இருந்தது. அருமையா இருந்தது. பாடல்
பாடல்கள் மட்டுமில்லை, பேச்சுமே நன்றாக இருந்தது. மிக சிறப்பு. வார்த்தைகளை எனக்கு அதிகமாக தமிழ் கணக்கு கூற முடியாது. எனக்கு பொறுத்தவரை நன்றாக அனுபவித்த உங்கள் பேச்சை என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி அம்மா. வணக்கம். நன்றி. நன்றி பாபு மாஸ்டர், நன்றி. நன்றி. அடுத்து நாங்கள் இப்ப எங்களுடைய நேரம் சரியா இருக்கிறபடியா நாங்க நிறைவு செய்ய செல்லலாம். ஒரு யாரும் சொல்ல போறீங்களா? நான் இந்த அப்போது சொல்ல வந்தேன், டைம் எடுத்து போன்னு விட்டுட்டேன். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குண்டு சொல்வார்கள். வீடு இருக்கிறவனுக்கு தான் ஒரு வீடை பற்றி பறிவினார், வீடு இல்லாதவனுக்கு எல்லாம் வீடுன்ற மாதிரி. அந்த பாட்டுல அடுத்த வரி யாரு கண்ணதாசன் ஒரு எனக்கு தெரியாது. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். அதை நீங்க இன்டர்பிரேட் பண்ணுங்க. ஐ ஹவ் இன்டர்பிரேட்டட் ஒன் வே. அதை அந்த வரி எழுதினவர் தான் கேட்கணும். அப்ப எதுவும் தெளிவாக தெரிந்தா சித்தாந்தம். எந்த இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்றேன். அதாவது சித்தாந்தம் என்றது மனிதர்களால் ஆக்கப்பட்டது, வேதாந்தம் என்றது இறைவன் தந்த அருளி இறைவன் பண்ணுவான் என்று சொல்லி அந்த பாட்டுல எடுத்துருக்கேன்னு எனக்கு படுது. அந்த பாட்டு அப்படி போடுவான். அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு இன்னும் தெரியாமத்தான் இருக்குது. அதான் நோ ஷோ அப்படி சொல்லியிருக்கிறார், வேற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதோட நான் அப்போது அதை திருப்பி எம்பசைஸ் பண்ணணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஈகோக்குள்ள போயிடும். இட்ஸ் அ ரேஞ்ச். நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நீங்க யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு ஸ்டேஜ்ல ஈகோக்குள்ள, ஆனா ஃப்ரீ வில் என்பது இஸ் டிஃப்ரெண்ட். யூ கேன் ஆல்வேஸ் சரண்டர் யுவர் ஃப்ரீ வில். வி ஆர் சரண்டரிங் த ஃப்ரீ வில். நீங்க ஒரு மெக்கானிக் கிட்ட காரை கொடுக்கல சரண்டரிங்க. எனக்கு கொஞ்சம் கார் மேகசின் தெரியும் என்று அவனுக்கு படிப்பிக்க போனால் அவன் சொல்லுவான் வேற ஆள பேரண்ட். பாத்தீங்களா, பிள்ளைமாரை கூப்பிட்டாலும் அப்படித்தான், டாக்டர் போனாலும் அப்படித்தான். We have to surrender the free will a lot of times. நன்றி. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க ஏதோ சொல்ல போறீங்க. நான் ஒரு சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் டாக்டர் நவரத்னம் ஐயா கூறினார், அதாவது தெளிவாக இருந்தால் சித்தாந்தத்தை வாச்சா எல்லாம் தெளிவாக சொல்லுவார்கள். வேதாந்திகள் கேள்விதான் கேட்பார்கள். சித்தாந்தத்தில் ஏதேன் பிள்ளைகளை கண்டால், ஏதேன் விளக்கம் குறைவென்றால் அதுக்கு கேள்வி போடுவார்கள். அதைத்தான் அவர் பாடல போட்டிருக்கிறார். இதுல நாங்கள் ஒன்றும் வேதாந்திகள் ஒரு சித்தாந்தம் சொல்றே இல்லை, விளக்கங்கள் ஒன்றும் சொல்றே இல்லை. அது கேள்விகள் கேட்கிறார் தான் எல்லாத்துக்கும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சரோஜினி சுந்தரலிங்கம் அம்மா, நீங்க கேட்ட உடனே எப்போதும் நல்ல அழகாக இந்த பேச்சையும் தயார்படுத்தி அதற்குரிய பாடல்களையும் தயார்படுத்தி பாடி எல்லோரையும் நீங்கள் மகிழ்வித்து செல்வீர்கள். உங்களுடைய பேச்சு நடக்கிற நாளையில முழு பேரும் அழகாக இருந்து ரசித்து செல்லக்கூடிய மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தயாரித்து கொண்டு வருவீர்கள். அதுக்கு உங்களுக்கு அந்த ஆசிரியத்துவம், மற்றது லெக்சராக இருந்த எல்லா விடயங்களும் சேர்ந்து நீங்க அழகாக இந்த தளத்திலே நெறிப்படுத்தி வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நான் அழைத்த போது இவ்வாறு செய்து தந்தமைக்கு முதல்ல நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த தளத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நம்ம கேட்க போறீங்களா? இல்லத்தானே? மீண்டும் நாங்கள் நாளை காலை 8:45 மணிக்கு எங்களுடைய தளத்திலே சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.